கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஜஞ்சலப்பள்ளி ஏரியில் மண் அள்ளுவதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். நிலத்தடி தண்ணீர் பாதிக்கும் என சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஐஞ்சலப்பள்ளி கிராமத்தில் உள்ள ஏரியில் மண் அள்ளப்பட்டு வருவதாக சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகனிடம் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் புகார் கொடுத்தனர். புகாரின் அடிப்படையில் ஏரியில் மண் அள்ளப்படுவது தெரியவந்தது. இது குறித்து டாக்டர் சந்திரமோகன் பேசுகையில், ஏரியில் மண் அள்ளுவதனால் நிலத்தடி தண்ணீர் பாதிக்கப்படுவதோடு குடிநீர் பஞ்சம் மற்றும் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்படும். ஆகையால் ஜஞ்சலப்பள்ளி ஏரியில் மண் அள்ளப்படுவதை தடுத்து நிறுத்தி ஏரியை காப்பாற்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். வட்டம் திப்பனப்பள்ளி ஊராட்சி ஒன்றியம், இங்கே பார்த்தீங்கன்னா சஞ்சல்பள்ளி ஏரி. இந்த ஏரி பல ஆண்டு காலமாக இங்கே இருக்குது. இந்த ஏரியை தூர்வாராமல் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த யாரோ சம்மந்தம் இல்லாதவர்கள் லாரியில் டிராக்டரில் மணலை இரவாக நிறைய மணல் லட்சக்கணக்கான மதிப்புள்ள மணலை அவங்க கடத்தி விற்பனை செய்கிறாங்க. இது இந்த பஞ்சாயத்து கிளர்க்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்? இளையராஜா என்பவர் பஞ்சாயத்து கிளர்க்கு. இதே பஞ்சாயத்தில் சொந்த ஊர், இதே ஊர் அவர். இதே ஊரில் கிளர்க்காக இருக்கிறதுனால அவர் மிக சிறப்பாக இதை இந்த மணல் கடத்தல்காரர்களுக்கு உளுந்தையாக இருக்கிறாரு என்பது எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அதே போல் இந்த விஓ என்ன பண்ணுறாரு, கிராம நிர்வாக அலுவலர், இவங்களாம் சேர்ந்துக்குன்னு இந்த சஞ்சல்பள்ளி ஏரியில் இருக்கக்கூடிய மணலை ராட்சச வண்டிகளை, கனரக வண்டிகளெல்லாம் வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, மணலை கடத்துகிறாங்க. இது சம்மந்தமாக ஊர் பொதுமக்கள்லாம் போய் புகார் மனு கொடுத்துருக்காங்க. எங்கள் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்திற்கு ஊர் பொதுமக்கள் புகார் கொடுத்ததன் பேரில் நான் நேரில் பார்த்தேன். பாருங்கள், ஜேசிபி வண்டி வச்சு மணல் அள்ளுறாங்க. இது தாசில்தாருக்கு தெரியாதா? தாசில்தார் உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏன் எடுக்கல? விஓ ஏன் நடவடிக்கை எடுக்கல? அந்த பஞ்சாயத்து கிளர்க்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஆகவே இவங்களாம் உடனடியாக இருக்கிறாங்கன்னு தெரியுது. ஆகவே இது சம்மந்தமாக மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர், மரியாதைக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர், மரியாதைக்குரிய ஆடிஓ, மரியாதைக்குரிய தாசில்தார் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த ஏரியை காப்பாற்றிட சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கம் சார்பில் நான் கேட்டுக்கிறேன்.